இந்த புக்கோடைய அட்டை ரொம்ப கவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த கண்டென்ட்டுக்கு. ஆமா. உள்ள என்ன இருக்கு ஏது இருக்கிறது முக்கியமே இல்ல. வெளிய இருக்கிற அந்த ரேப்பர வந்து நீங்க ஒரு பெரிய செலிபிரிட்டியோட ஃபோட்டோவோ அல்லது ஏதோ ஒரு போட்டு நீங்க வச்சுட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் வாங்க தொடங்கிடுறாங்க. இதுக்கு வலு சேர்க்கிற மாதிரி ஒரு 2, 3 எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது மஞ்ச பைய போட்டுட்டு ஒருத்தர் ரோட்ல நடந்து போனாருன்னா, அவர் வந்து ரொம்ப கம்மியா பார்ப்பாங்க. ஒரு நல்ல பை கூட எடுத்துட்டு போக மாட்டேன்றாரு. ஒரு பிக் ஷாப்பர் கூட எடுத்துட்டு போக மாட்டேன்றாரு. பார்த்தோன்னே சொல்லிடுவாங்க. ஊர்ல இருந்து வந்திருக்காரு நாட்டுப்புறத்தான்றா ஒரு வேர்ட் ஒண்ணு யூஸ் பண்ணுவாங்க அப்பல்லாம். ஆமா. ஆமா. இப்ப யூஸ் பண்ணா? இப்ப வந்து நமக்கு பூமி பசுமைக்கானத என்ன சொல்றாங்க? சஸ்டைனபிலிட்டி பிளாஸ்டிக்க ஒழிக்கிறதுக்கு பூமிக்கு நல்லது. ஆமா. ஓகே. கிரீன். பாருங்க, நான் வந்து ஒரு மஞ்ச பை தூக்கிட்டு போறதுனால பிளாஸ்டிக் உடைய ஆபத்துல இருந்து நான் என்னைய மட்டும் காப்பாத்த இந்த பூமியே காப்பாத்துற அளவுக்கு பேசுவோம். சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த உப்பு வரும். உப்பு வந்து கலர் ஒரு மாதிரி மங்கி போய் ஒரு மாதிரி கருப்படிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து மட்டமான உப்பு. கடவாசல எல்லாம் அந்த உப்பு திறந்தே தான் இருக்கும் மூட்டையில பெருசா. அது வந்து நல்ல உப்பு, நல்ல பியூரான உப்பு கொடுங்க அப்படின்னு ஒரு பிராண்டை சொல்லி வாங்கிட்டு வந்ததை நான் பார்த்திருக்கேன். இப்ப சமீபத்துல ஒரு நாள் இதுக்கு போயிருந்தேன், சூப்பர் மார்க்கெட்டுக்கு. ஒரு உப்பு வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஏதோ சாயம் போன மாதிரி ஒரு மாதிரி கருப்படிச்ச மாதிரி இருந்தது. என்னது வித்தியாசமா இருக்குன்னு எடுத்து பார்த்தா, பியூர் ஒயிட்டா நார்மலா நம்ம கேள்விப்படுற பிராண்ட்ஸ் உப்பு இருக்கும் இல்லையா, அதோட 5 மடங்கு விலை ஜாஸ்தியா இருக்கு. இது 10 ரூபானா அது 50 ரூபா இல்லாட்டி 100 ரூபா. ஆர்கானிக் உப்பு. இந்த ஆர்கானிக்ங்கிற வேர்டை வச்சுக்கிட்டு பயங்கரமான ஒரு பிசினஸ் நடக்குது. ஆமா. சோ ஒரு விஷயத்தை நீங்க எப்படி பிரசன்ட் பண்றீங்க, அதை நீங்க அப்படி இப்படிலாம் போட்டு சொன்னீங்கன்னா வாங்கிக்குவாங்க. வாங்குறது மட்டும் இல்லாம 4 மடங்கு இல்லாட்டி 10 மடங்கு ஜாஸ்தியா காசு கொடுத்து மனுஷன் வாங்கிக்குவாங்க.